பிரச்சாரங்கள்ல பல வகைகள் இருக்கிறது. அந்த வகையில தன்னுடைய சொந்த கார்ல குறிப்பாக மத்திய அரசின் சார்பில் என்னென்ன திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்து நேரடியாக ஸ்டிக்கர் மூலியமாக வெளிப்படுத்தி வருகிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மளோடு இருக்கிறார். மேம் வணக்கம். பல வகை பிரச்சாரங்களை நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க. கார்லயே மத்திய அரசினுடைய திட்டங்களை வெளிப்படுத்திருக்கிறீங்க. இது எப்படிப்பட்ட ஐடியா? இது ஏறக்குறைய நான் ஆட்டோல எல்லாம் பார்த்திருக்கேன். ஆட்டோ வாசகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு எளிமையான ஆட்டோல இவ்வளவு அழகான வாசகங்கள், அது எங்கேயானு ஒரு இடத்துல எழுதி வச்சிருந்தா நமக்கு தெரியாது, சாலையில போகும்போது நம்ம கண்ணில் படுது. ஸோ அதுல வந்ததுதான் எனதும் டாக்டர் சவுந்தரராஜன் தான் இதுக்கு ஒட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதனால இது மாதிரி ஒரு பட்ஜெட்ல 12 லட்சம் சாமானிய மக்களோட சம்பளம் வரும்போது, இது சுதந்திரம் அடைஞ்சு நெடுநாளா சாமானிய மக்களின் சம்பள வாங்குபவர்களின் ஒரு பெரிய கனவு நமக்கு இந்த அதிகமான வரி சலுகை இருக்க வேண்டும். சுதந்திரம் அடைஞ்சு முறையா மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிச்சா கூட வரி கட்ட வேண்டியது இல்ல, நம்ம வேற இதத்துல முதலீடு செய்துக்கலாம் அப்படின்ற ஒரு மாபெரும் திட்டத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்தார்கள். நான் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்வது உண்டு, அதாவது கல்லு உட்கார்ந்த இடத்துல வித்துரும், மோரை கூவி கூவி தான் விற்கணும் அப்படின்னு. ஆக அந்த ஆட்டோல எல்லாம் பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்தா ஒரு இடம் தான் பார்க்க முடியும், எல்லா இடங்களுக்கும் போகும்போது கண்ணில் படுது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்ததுதான். இல்ல இதுல 12 lakh டாக்ஸ் ஃப்ரீ இன்கம் அதான் மெயினா. அப்புறம் என்ன நம்மளுக்கு ரயில்வே பட்ஜெட் இல்ல நமக்கு கொடுக்கல சொல்லி கொண்டு இருக்காங்க. அதுல இன்னொரு மிக முக்கியமான சாரம் ஏறக்குறைய 7000 கோடி ரூபாய் ரயில்வேக்காக நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, இந்த பட்ஜெட்ல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏசி புறநகர் ரயில் ஏசில வந்திருக்கு. வந்தே பாரத் ட்ரெயின் தெலுங்கானாக்கு கூட 3 தான் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்கு 5 கொடுத்திருக்காங்க. ஆக ரயில்வே திட்டங்களும் நமக்கு வேண்டிய அளவுக்கு நிறைய இருக்கு. ஆக திருக்குறள் மாதிரி ஒரு 2 வார்த்தையில எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினதுதான் இது. இதுக்கு முன்னால உறுப்பினர் சேர்க்கைக்கு போகும்போது அந்த நம்பர் இதுல போட்டிருந்தேன் நான். உங்க வண்டியே ஒரு பிரச்சார வண்டியா எப்பவுமே. ஆமா ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கட்சி மேல ஈடுபாடு. சரி, நம்ம போறோம் கண்ணில் படட்டுமே அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எதிர் பிரச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. அதனால ஆதரவு பிரச்சாரங்கள் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் முடியணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஆங்கிலத்துல எழுத என்ன காரணங்க? தமிழ்ல போட்டா நிறைய மக்கள் படிப்பாங்க. இல்ல இது டாக்ஸ் ஃப்ரீ இன்கம்னு போடும்போது அது அந்த மாதிரி மக்களுக்கு புரியும் அப்படின்றதுதான். தமிழ்ல தமிழ்ல போடலாம். ஏன்னா இதுக்கு முன்னால உறுப்பினர் சேர்க்கை தமிழ்ல தான் போட்டிருந்தேன். இது பட்ஜெட்னு நம்ம அதை கொடுத்த உடனே இப்படி கொடுத்துருக்காங்க, தமிழ்ல போடலாம். நல்லா சொல்ல. பொதுவா அவங்களுடைய பர்சனல் வெஹிக்கிள கொஞ்சம் லக்ஸரியா வச்சுக்கணும், ஸ்டிக்கர்லாம் ஒட்டக்கூட நினைப்பாங்க. நீங்க அதுலயுமே அது அரசியல் ரீதியான ஒரு விஷயத்த மேம்படுத்துறது எப்படி பார்க்கலாம்? இல்ல நான் எனக்கு என்ன ஒரு கருத்து உண்டு. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா அதுல பர்சனல் லைஃப்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது என் பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பர்சனல் விஷயம், பர்சனலா வாழ்றவங்களுக்கு இருக்கலாம். பொது வாழ்க்கைக்குன்னு வந்தப்போ மக்களை எல்லா நேரத்திலயும் நம்ம கொண்டாடணும்னு நினைக்கும் போது எல்லா விதத்திலயுமே நம்ம மக்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், கார்ல கருப்பு கண்ணாடி கூட ஒட்டியிருக்க மாட்டேன். நான் எங்க போறேன் எங்க வரேன்றது மக்கள் டொமைனுக்கு வந்துட்ட அப்புறம் மக்களுக்கு வெளிப்படையா தான் இருக்கணும்ன்றது எனது கருத்து. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு தலை நிமிர்ந்த அரசியல்வாதியா இருந்து கொண்டு இருக்கிறேன். அதனால என் மாதிரி என் கார்ல சில பேர் கார்ல ஏறக்கூடாது, என் கார்ல ஏறக்குறைய 10-15 பேர் ஏறிக்குவாங்க, பின்னால் டிக்கு திறந்து கூட ஏறிக்குவாங்க. அதனால இது பொது வெஹிக்கிள் கிடையாது, இது பொது வெஹிக்கிள். எனது வெஹிக்கிள்னு சொல்ல மாட்டேன், எனது வண்டின்னு சொல்ல மாட்டேன், பொது வண்டி தான். பொது வாழ்க்கைக்கு வந்த அப்புறம் பொதுவாக தான் நம்ம இருக்கணும்ன்றது எனது தனிப்பட்ட கருத்து.